ஹலோ குட்டீஸ்! இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. பேய் கத. பயந்துக்காதீங்க. ஜாலியா இருக்கும். இது ஒரு ஸ்ட்ரீட். இந்த ஸ்ட்ரீட்ல ஒரு 30 வீடாவது இருக்கும். அந்த 30 வீட்லயும் ஒரே ஒரு வீடு மட்டும் ரொம்ப பாழடைஞ்ச, ரொம்ப ஓல்டு பில்டிங்கா இருந்துச்சு. அதுல யாருமே குடியில்ல. ரொம்ப வருஷமா. அங்க இருந்த குழந்தைங்கலாம் அந்த வீட்ல போய் விளையாடுறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஆனா, மத்த வீட்ல இருக்க பேரண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்வாங்க? "குழந்தைங்களா, அந்த வீட்டுக்கு போகாதீங்க. அங்க பேய் இருக்கு, பூதம் இருக்கு" அப்படின்னு சொல்லி அவங்களே பயமுறுத்திட்டாங்க. அதனால அந்த வழியா போகும்போது குழந்தைங்க எல்லாருமே ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட பயந்துருவாங்களாம். குடு குடு குடுன்னு ஓடி வந்துருவாங்களாம். இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அப்புறம் திடீர்னு அந்த வீட்டுக்கு நெறைய பேர் வந்தாங்க. வீடு எல்லாத்தையும் கிளீன் பண்ணாங்க. பெயிண்ட் அடிச்சாங்க. ஃபுல்லா ரினோவேட் பண்ணி புது வீடா ஆக்கிட்டாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே ஒரு அழகான ஃபேமிலி வந்து அந்த வீட்டுக்கு குடி வந்தாங்க. அந்த ஃபேமிலில ஒரு அப்பா, அம்மா, அப்புறம் 2 பசங்க. அந்த 2 பசங்களும் சின்ன கிட்ஸ் தானே. அவங்களுக்கெல்லாம் மத்த கிட்ஸோட சேர்ந்து விளையாடணும்னு ரொம்ப ஆசை. மத்த கிட்ஸு கூட போனாவே, "நீங்க அந்த பேய் வீட்டுக்கு தானே குடி வந்திருக்கீங்க. நாங்களும் உங்க கூட விளையாட மாட்டோம்னு" எல்லா கிட்ஸும் அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். அவங்க அம்மாகிட்ட போய் எல்லாரும் சொல்வாங்க. இப்படியே ரொம்ப நாள் போச்சு. குழந்தைங்க எல்லாருமே அங்க கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாங்க. விளையாடும்போது அந்த பால் அவங்க வீட்லயே போய் விழுந்துருச்சு. பேய் வீடுன்னு சொல்லி பயமுறுத்தி வச்சாங்களே, அந்த வீட்ல. அப்புறம் அங்க இருக்கிற அந்த குழந்தைங்களோட அம்மா கொண்டு வந்து பால குடுத்துட்டு சொன்னாங்களாம். "ஏன் குழந்தைங்களா, என் பசங்களையும் உங்க கூட சேர்த்து விளையாடலாம்ல?" அப்படின்னு கேட்டாங்களாம். அப்புறம் குழந்தைங்க கேட்டுச்சாம், "ஆன்ட்டி, உங்க வீட்ல பேய் இருக்கே, நீங்க எப்படி இந்த வீட்டுக்கு குடி வந்தீங்க? எங்களுக்கு பயமா இருக்கு, உங்க வீட்டு பசங்களோட சேர்ந்து விளையாடுறதுக்கு. ஏன்னா இங்க நெறைய பேய் இருக்குன்னு எங்க அப்பாவும், அம்மாவும் சொல்லியிருக்காங்க. அடிக்கடி நெறைய சத்தம் வரும்" அப்படின்னு சொன்னாங்களாம். அத கேட்ட அந்த ஆன்ட்டி சிரின்னு சிரிச்சாங்களாம். அப்புறம் எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்க அப்பா, அம்மா எதுக்காக இந்த வீட்ல பேய் இருக்குன்னு சொன்னாங்கன்ட்டு நான் சொல்றேன். உட்காருங்கன்னு உட்கார வச்சு, அப்புறம் சொன்னாங்களாம். இதுக்கு முன்னாடி இந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னு உங்க எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கான்னு கேட்டாங்களாம். ஆமா, ஞாபகம் இருக்கு. ரொம்ப ஓல்டு பில்டிங். தொட்டாவே கீழ இடிஞ்சு விழுந்துடும். எப்ப பாரு ஏதாவது சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். எங்களுக்கெல்லாம் பயமா இருக்கும் அந்த சத்தம்லாம் கேட்கும்போதுன்னு, ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொன்னு சொன்னாங்களாம். அப்புறம் சொன்னாங்களா, "உண்மைதான் குட்டிங்களா, இந்த வீட்ல பழைய வீட்ல பார்த்தீங்கன்னா, அது நெறைய இந்த வுட்டுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, கறையா இருக்கு பார்த்தீங்களா, டெர்மைட்ஸ். அதெல்லாம் கடிச்சு கடிச்சு வுட் எல்லாத்தையும் சாப்பிட்டு, அந்த வுட் எல்லாம் பாழா போயிடுச்சு. அப்புறம் இந்த எலி தொந்தரவுனால நெறைய செவுரெல்லாம் ஓட்ட ஓட்டையா ஆயிடுச்சு. அதனால செவுரும் பாழா போயிடுச்சு. இப்போ அப்புறம் இந்த வீட்ல ரொம்ப இருட்டா இருந்துச்சு. எல்லா கதவு, ஜன்னல் எல்லாமே என்ன பண்ணியிருந்தாங்க? சாத்தி வச்சிருந்தாங்க. கொஞ்சம் கூட சன்லைட் இல்ல. வாட்டர் சப்ளை இல்ல. கரண்ட்டும் இல்ல. அதனால நீங்க யாராவது இன்கேஸ் உள்ள போனீங்கன்னா என்ன ஆகும்? அந்த பொருட்கள் ஏதாவது உங்க மேல விழுந்து அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், சன்லைட்டே உள்ள வராதனால காத்தோட்டம் இல்ல. ஃப்ரெஷ்ஷான ஏரும் இல்ல. அதனால உங்களுக்கு என்ன ஆகும்? சஃபகேட் ஆகும். மூச்சு விட பயமா இருக்கும். 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்ன தெரியுமா? இருட்டா இருக்கும். ஏன்னா கரண்ட் இல்லையே! அப்போ ஏதாவது ஒரு பூனையோ, நாயோ ஏதாவது அந்த நிழல்ல பார்த்தீங்கன்னா, நீங்க பயந்துக்குவீங்க. இத மாதிரி காரணங்களால தான் அப்பா, அம்மா உங்கள யாரையும் இந்த வீட்டுக்குள்ள வரவிடக்கூடாதுன்ட்டு, இந்த வீட்ல பேய் இருக்கு, பூதம் இருக்குன்னு சொல்லி உங்கள பயமுறுத்தி வச்சிருக்காங்க.
நீங்க பாதுகாப்பா இருக்கிறது தானே அப்பா, அம்மாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, இந்த வீட்ல தொட்டாவே எல்லாம் கீழ இடிஞ்சு விழற ஸ்டேஜ்ல இருக்கும்போது, நீங்க யாராவது வந்து எதுலயாவது மாட்டிக்கிட்டீங்கனாலும், சின்னதா அடிபட்டாலோ, அப்பா, அம்மாவோட மனசு தாங்குமா? அதனால தான். ஆனா, இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்க இந்த வீட புதுசா மாத்தி, ஃபுல்லா சேஞ்ச் பண்ணி, ரினோவேட் பண்ணி நாங்க வந்திருக்கோம். இங்க காத்தோட்டம், சன்லைட் எல்லாமே வீட்டுக்குள்ள போகுது. அதனால ஃப்ரெஷ் எனர்ஜியும் இருக்கு, காத்தும் இருக்கு, நல்லா சுவாசிக்கவும் முடியும். எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லா டோர்ஸு, விண்டோஸ் எல்லாத்தையும் நாங்க சேஞ்ச் பண்ணிட்டோம். எல்லா வால்ஸையும் நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இனிமே இந்த வீட்ல வாழ்றதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்டின்னாங்க. ஓ! அதனால தான் அப்பா, அம்மாலாம் எங்களுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்ட்டு, இல்ல பேய் இருக்கு, பூதம் இருக்குன்னு சொன்னாங்களா? அப்படின்னு கேட்டாங்களாம். ஆமாங்க குட்டீஸ். அப்பா, அம்மா ஒரு சில டைம் இப்படிதான் பயமுறுத்துவாங்க. ஆனா பயமுறுத்தினாலும் அது கண்டிப்பா உங்களுடைய நன்மைக்காக தான். சரியா? அத புரிஞ்சுகிட்டு அவங்க சொல்லபடி கேட்டு நடக்கணும். ஏன்னா நீங்க வந்து இத வந்து ரிஸ்க் எடுக்கிறேன். எனக்கெல்லாம் பயமே இல்ல. அப்படி இப்படின்லாம் போய் எங்கேயாவது மாட்டிக்க கூடாது. எப்பயுமே பெரியவங்க துணை இல்லாம, அப்பா, அம்மா துணை இல்லாம, முன்ன பின்ன தெரியாத இடத்துக்கு எங்கேயுமே நீங்கலாம் போகக்கூடாது. அதுக்காக சொல்லி வச்சு வந்த கதை தான் பேய் கதை, பூதம் கதைலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். இதுதான் குட்டீஸ். அப்பா, அம்மா ஒரு இடத்துக்கு நீங்க போகாதீங்க, பண்ணாதீங்க, அங்க பேய் இருக்கு, பூதம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா, அதுக்கு காரணம் இதுதான். உங்க வீட்லயே மாடியில, ஸ்டோரேஜ் ரூம்ல இந்த மாரிலாம் ரொம்ப இருட்டா இருக்கிற இடம்லயும் நெறைய பொருட்கள் கண்டபடி போட்டு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் தொட்டா கீழ விழக்கூட முடியும். அதனால என்ன ஆகும்? உங்களுக்கு ஆபத்து ஏற்படலாம். அந்த ஆபத்தெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்பா, அம்மா அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அத நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். எங்க போறதா இருந்தாலும் அப்பா, அம்மாவ கூட்டிட்டு போயிட்டு, அவங்களோட மேற்பார்வையில எந்த ஊரா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சுத்தி பாருங்க. சேஃபா இருங்க. ஓகே குட்டீஸ். குட் நைட். தேங்க் யூ.